ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இப்போ துளராசிக்காரங்க யோசிக்கின்றது, நாங்கள் முதல் இருக்கோமா? எனக்கு தெரியலை, உசுறு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. எல்லாமே இப்பொழுது இங்கே இழந்தாச்சு. போராடி போராடி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுத்து போச்சு. இனி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ துன்பமாகுமா? ராசிகளுக்கு இவ்வளோ துன்பமாகுமா? இந்த தெய்வம் எல்லாம் கொஞ்சம் கருணை காட்டலாம். இல்லை, தெய்வத்தின் நம்பிக்கை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்மை புரியாமல் நடந்ததில்லை. எல்லாம் நான் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுக்கு நஷ்டம் வர மாதிரி கஷ்டம் வர்ற மாதிரி ஒரு நாளும் வாழ்ந்ததில்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருக்கின்ற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் நினைத்து தான் இந்த துலம், அதாவது ராசியை பொறுத்த வரைக்கும் மனித வடிவில் இருக்கக்கூடிய சித்தர்களில் சொல்லலாம். காரணம் கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே ஆசை கிடையாது. முற்றிலும் துறந்த முனிவர் மாதிரி ராசி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆசை பாசங்கள் இருக்கும். அது மற்றவங்களுக்கு மட்டும் தனக்குள் சுயநலமாக ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, இந்த நடக்கின்ற இந்த தந்திரம் பண்ணுறது, இந்த எல்லாமும் சுத்தமாக தெரியாது. எல்லாம் இந்த ராசிக்கு எப்பொழுதும் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க, வெகுளியாக இருப்பாங்க. எல்லாருக்குமே தன்னால் முடிஞ்ச நல்லதை செய்யணும், இதை மட்டும் யோசிச்சு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ராசி. அப்போ ராசிக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அதே புத்திசாலி, நுண்ணறிவு, பேச்சு சாதுரியமும் கொண்டவன். தன்னை நாடி வந்தவர்களுக்கு இயன்ற உதவிகளுக்கு செய்வாங்க. தன்னால் இயலாத உதவிகளுமே நாளும் பேர்கிட்ட உதவி வாங்கியது செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் துலம். எல்லாவற்றையுமே தூக்கி பிடிக்கக்கூடாது தான் தூரம். அதாவது எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சதுனால தான் வரம் கொடுத்தவங்க தலை மேலே கையை வைக்கின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாங்கி எல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஒன்று விட்டு பின்னாடி ஒன்று பேசுறது. நம்ம திரும்பி பார்த்தோமானா அங்கே வாழ்க்கையில் காலி தான், வீச்சு மின். இப்படி வரைக்குமே ஒரு நாளாவது நீங்கள் எந்த உதவியை மறந்துட்ட அவங்களுக்கு கூடிய வாழ்க்கை கேள்விக்குறிதான். இந்த மாதிரி சூழ்நிலையை கையாண்டுகிட்டு இந்த ராசி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தனக்கு உன்னை தேவைன்னு போய் மற்றவங்க கிட்ட தலை வணங்காதவங்க இவங்க தான். இந்த ராசிக்காரங்க தான் இவங்க. குணாதிசயங்கள் கம்பர் பற்றி பார்த்தீங்கன்னா உள் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. துலாம் ராசி வந்து வேதாவர்களுக்கு தேவர்களுக்கு இணைய வாழ்க்கை வாழக்கூடிய இவங்களுக்கு எதுவும் துலம் ராசி ஒரு வீட்டில் இருக்குதுன்னா மொத்த பொறுப்பையும் அவங்க தலையில் போட்டுட்டு மற்றவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் ராசி புலம்பும் எண்ணம்னா இது அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அது புலம்புவாங்க தவிர ஒரு நாளும் ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆதி முதல் அந்தம் வரை 4ஆம் கால 5ஆம் காலம் சொந்தத்தை கூட இவங்க வந்து நல்லது கெட்டது செய்வாங்க. இதுதான் துலம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு உறவு பிரிஞ்சு போகுதுன்னா எப்பேற்பட்ட அடிதடி ஆகட்டும் சேர்ந்து பிடிக்கிறது துலம்தான் முன்னாடி நிற்கும். பசத்துக்காக மட்டுமே உயிர் வாழக்கூடிய இந்த ராசிக்காரங்க இப்படிப்பட்டவங்க கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு உறவால உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கோங்க. மே மாதம் இந்த நாளில் இதெல்லாம் நடக்க போகுது. எந்த உறவாக இருக்கின்றது, உறவானாலும் என்ன வேறு மாதிரி செஞ்சிட்டாலும் இப்போ புதுசாக ஒரு உறவு வேற வரப்போகுது. அது இன்னும் நல்லா பண்ண காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி புலம்பாதீங்க. வரக்கூடிய உறவு வேறு யாரும் இல்லை, முழுசா சுபகிரகண பெயர்ச்சி எது குரு பகவான் தான். அவருடைய மாற்றம்தான் உங்களுக்கு ஏற்றது கொடுக்க போகுது. முன்னாடி நான் சொன்ன உங்கள் வாழ்க்கை
வாழ்க்கை மாறும்னு யோசிக்கின்ற என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறுது. அது கண்கூடா நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நாளில் நல்ல ஒரு மாற்றம் தொடங்கும் வச்சுக்கோங்க. அதிர்ச்சியுடைய கதவு ஓப்பன் ஆக போகுது வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன எதுக்காக தெரிவு பார்த்துக்கோங்க. துல ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா திருக்காணிக்க பஞ்சகத்தின் படி மே மாதத்தில் உங்களுக்கு ஒரு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பலன் தரப்போறாரு. இது வரைக்கும் பல விஷயங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கிறவங்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போறீங்க. எங்கு போனாலும் முதல மரியாதை கிடைக்க போகுது. வரது அப்படின்னு நினச்ச பணம் கூட உங்கள் கைக்கு வரப்போகுது. தந்தையருடைய உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க போகுது. தந்தை வழி சொந்தம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தில் பிரிந்து போனவங்க ஒன்று சேருவாங்க. பண வரவு அதிகமாகும். எதிர்பார்ப்புகள் விலகும். எதிரிகள் எல்லாம் ஓடிவிட போறீங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு இருக்கிறீங்க, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும். அதுபோல் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தீங்க, ஆனால் இனி சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை கட்டிய வீட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்கள் சொந்தம் இழந்துப்பீங்க. முதல்ல இருந்து அந்த சொந்தத்தை மறுபடியும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே போல் துல ராசியை சேர்த்தவங்க மகனுக்கோ தள்ளி போய்கிட்டு இருந்த திருமணம் இப்பொழுது கைகூடி வரப்போகுது. அதுபோல் மகளோ நல்ல வரன் அமையும். எல்லாத்துக்கும் மேலே துல ராசிக்கு நீண்ட நாள் கனவு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது. இந்த வீடு கட்டணும், இதுக்கெல்லாம் வாங்கிய கடன் எதிர்பார்ப்பீங்க. அந்த வாங்கிய கடன் எல்லாம் கிடைக்கும் இப்பொழுது. அதே போல இப்பொழுது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இது சாப்பில் நல்லதாக இருக்கும். கேட்கவே இந்த பலன்களை விட குரு பார்வை எந்த மாதிரியாக பலன் உங்களுக்கு ராசிக்கு குரு பார்த்தவுடனே சோர்வு நீங்கி உற்சாகம் பறந்துக்கும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையப் போகுது. தோற்றம் பொலிவு கூடும். தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகுது. உங்கள் கையில் பணம் பேரளவு. அதே போல் வருங்கால மனசில் வச்சு சேமிக்க தொடங்கிக்கோங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது. கணவன் மனைவி விட்டு கொடுக்காம பேசுவீங்க. அதாவது கணவன் மனைவி அந்யோன்யம் பெருகும். அடுத்தடுத்து 3வது இடத்துக்குமே குரு பார்க்கின்ற உங்கள் ராசியில் சொத்து சேர்க்கை உண்டாகும். எதிர்பாராத வகையில் பணம் வர உண்டு. பலருக்கு நகை ஆபரணங்கள் சேர்க்கும். செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய கடினமான நிலை மாறும். 3வது இடத்துல தொடங்கி உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்துல குரு பார்வை இருப்பதனால் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்க பிள்ளை பெரு கிடைக்கப் போகுது. பிள்ளைகளால் ஆதாயம் வந்து சேரும். பொறுப்பை வந்து சேரும். அதே வேறு வட்டி வாங்கிய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக முழுசாக அடைச்சிருவீங்க. எடுத்த காரியம் முதல்ல முயற்சி வெற்றி கிட்டும். இது நேரத்தில் வாகன வசதியை பொறுத்த வரைக்கும் குல தெய்வம் பிரசாதனை நிறைவேற்றுவீங்க. அடுத்த குருவினுடைய நட்சத்திரம் சஞ்சாரம், அதாவது உங்களுடைய தனது சம்பந்த இப்போ உங்களுடைய நீதிபதியான செவ்வாய் நட்சத்திரம் இப்பொழுது 14/5 இந்த தேதி முடிஞ்சிரு. அப்போ உங்களை இந்த ராசிக்காரங்களுக்கு பயணத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அது முடிஞ்சு உங்களுக்கான பரவரவு எல்லாம் திருப்திகரமாக இருக்க போகுது. எல்லாம் உங்களுக்கு விவாதங்கள் குறையும். வழக்கு சாதகமாக வரப்போகுது. புதுசாக நகை வாங்குவீங்க. பிள்ளைங்களுக்கு இவங்க இருந்து வச்ச மனக்கசப்பு விலகும். அதே போல் உருவங்காரங்க எல்லாம் வீடு தேடி வருவாங்க. புதுசாக வாகனம் வாங்குவீங்க. இதையெல்லாம் தொடர்ந்து ராகவ நட்சத்திரம் இப்பொழுது இந்த நல்ல நாளில் வரக்கூடிய குரு பகவான் பயணிக்கின்றார். பூர்வ சொத்து விவகாரம் சாதகமாக முடியும். வெளிநாடு வேலை கிடைக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு இருந்த சின்ன கருத்து மேல் மாறி இதோட உங்களுடைய தைரியம் ஸ்தானத்துக்கு ரேக ஸ்தானத்துக்கும் ஊறியவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணம் செய்வீங்க. இப்போ இந்த நாளில்
இப்போ 16, 26 வரைக்கும் ரொம்ப நாட்களாக இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்கு சாதகமாக மாறி பெரிய பதவிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தேடி வரும். கை வலி, கால் வலி, கழுத்து வலி இது எல்லாமே விலகும். ஆரோக்கியம் கூடும். எல்லா விதங்களிலும் வெற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து குரு பகவான் கடகராசிக்கு கொடுக்க போகிறாங்க. இப்பொழுது பார்த்தீங்கன்னா பயணம் செய்வதனால குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. பிள்ளைங்களுக்கு போக்குவரத்து கவனம் தேவை. ஆடம்பர செலவு குறைச்சிக்கோங்க. இதை அடுத்து குரு பகவானுக்கு இப்போ இந்த 11/11/2021 நடந்து முதல் இப்பொழுது இந்த வரைக்கும் வாகனத்தில் இருக்கிறது. உத்தியோகம், பணம் சுமை அதிகமாக, அதோடு வண்டி வாங்கி இனவங்க இருக்கக்கூடிய கவனம் இருக்க வேண்டும். சேவை எதையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்து குறிப்பிட்டு சொல்லியாச்சு. இப்போ இது பொதுவாக வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம் ஆண்களுக்கு சரி, பெண்களுக்கும் சரி. முதலீடு போட்டவங்களுக்கு வந்து தேக்க செய்வீங்க. என்ன நடந்தது? இது நம்ம ஏதோ 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு இவங்க கிட்ட போட்டு இவங்க என்னென்னா 5 லட்சம் 10 லட்சம் முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க யானை மாதிரி வியாபாரத்தில் நம்ம பூனை மாதிரி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஓடுவாங்க. அதே போல் அனுபவசாலிய பணியில் அமர்த்தி வெற்றி அடைவீங்க. வியாபாரத்தை பல மடங்கு உயர்த்துவீங்க. குறிப்பாக எலக்ட்ரிக்கல், ரிவர்ஸ் கட்டி, உதய பங்கு இது சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் பட்டைய கலப்புவீங்க. அதே போல் கூட்டு தொழில பங்குதாரர் கருத்து மேலாண்மை, நீங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சி இப்படி இறங்குவீங்க. அடுத்து உத்தியோகம், பணி, தனியார் துறையில், அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு இப்பொழுது தேர்வுகள் மூலம் உங்களுக்கு அது கிடைக்கப் போகுது. இப்பொழுது உங்களுக்கான இந்த துளராசிக்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் விட்டு விடாதீங்க. மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. யார் என்ன வேணா பண்ணு போகிறாங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு வரணும். மாலை சரி, மரியாதை சரி உங்களை தேடி வரும். அடுத்து கன்னி துறையில் இருக்கிறவங்க அயல் நாட்டு வாய்ப்பு தேடி வரும். சிலருக்கு புதிய சலுகை கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பத்தை நாடு விடாதீங்க. வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுங்க. கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனங்கள் இருந்து வாய்ப்பு தேடி வரும். அரசு சார்புகளிலிருந்து விருதுகளும் கிடைக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு எல்லாம் வைகூடும் வெற்றி மகிழ்ச்சியும் அள்ளி தருவதாக இப்பொழுது இந்த துளராசிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மதிப்பு, மரியாதை, பலனும் கொடுக்க போகிறது தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு வெளிச்சமான பாதைக்கு வழிகாட்டி இருக்காரு தெரிஞ்சு. இப்போ தனிப்பட்ட முறையில் துளராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த மாதிரி பலன்களை குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. துளராசி சித்திரை 3வது பாதம் 4வது பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பம் எல்லாம் நிறைவேற போகுது. அதாவது தொழிலில் சரிவு, வியாபார சரிவு, அக்கறை அதிகமாக, பயணிகள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்றுப்பெறுவார்கள். வேலைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாக மாற்றி கொடுக்குறாங்க. முயற்சிக்கேற்ப ஆதாயத்தை கொடுப்பாங்க. மேலும் உங்களுடைய கனவு எல்லாம் நினைவாக போகுது. பட்ட பதவி, அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாம் உண்டாக கொடுக்கும். பொன்பொருள் சேர்க்கும். வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பு அதிகமாக போகுது. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகி வைக்கிறாங்க. சில குழந்தைகள் பாக்கியத்தில் அருள் கொடுப்பார். தடைப்பட்ட வேலைகளை நடத்தி கொடுக்கிறாரு. பணியில், தொழில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை முடிவு கொடுக்கிறாங்க. இது எல்லாமே மேலே எடுக்கக்கூடிய வேலை லாபமாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடம், வழக்கு, தொழில், வியாபாரம் காரணமாக இருக்கக்கூடிய எல்லாம் வெளியூர் வசிக்க வேண்டிய நிலை சிலருக்கு உண்டாகும். ஆனால் அந்த வெளியூர் பயணம் உங்களுக்கு பல விதமான ஆதாயத்தை கொடுக்கும். எல்லாத்தையும் மேலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி விலகும். வருமானம் ஏற்படும் தடைகள் விலகும். எடுத்த முயற்சி வெற்றி, செல்வாக்கு உருவாகும். பல வழிகள் ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கு இணையாக சூழ்நிலை இருக்கும். இப்பொழுது உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும். கல்வி மேன்மை உண்டாகும். நோய் தீரும். விரோதிகள் உங்களுக்கு ஏற்ற சங்கடம் தீரும். நீங்கள் வம்பு வழக்கு உங்களுக்கு
சாதகமாக முடியும். ஒட்டு மொத்த குருவியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் நீங்க போகுது. இன்னொரு படி மேலே சென்று இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க. உங்களுக்கு நிலையான உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக மாறப்போகுது. உடல் நலக்குறைவு இருந்த, விரோத தெளிவு இருந்த, குடும்பத்தில் இருந்த குழப்பம் எல்லாம் சீராக போகுது. இந்த குரு பொறுத்த வரைக்கும் அவங்க பார்வை பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, இது வரைக்கும் இருந்த நெருக்கடி விலகுது. கனவு எல்லாம் இப்போ நடவாக போகுது. செல்வாக்கு உயரும். பொன்னும் பொருளும் விலகி தன்னம்பிக்கை அதிகமாக, உடல் பிறந்த ஆதரவு கூடும். குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆசி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசாக இடம் வாங்குவீங்க. சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி பெறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் விலகி ஓடும். கூலி வேலை சென்று தனியார் துறை, அரசு வேலை, கட்டிய சம்பளம் கூட சரியாக எதிர்பார்க்க இடமாற்றம், பதவி கிடைக்கும். பொருளாதார நிலை உயரம் பார்ப்பீங்க. வீண் செலவு கண்டிப்பாக செய்யாதீங்க, குறைச்சிக்கோங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் முடியும். உங்கள் நிம்மதி நிச்சயமாக உங்களை தேடி வரும். தடைகள் எல்லாம் விலகும். பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத வரவு உண்டாகும். எதிரிகள் விலகி ஓடுவாங்க. குடும்பத்தில் சுப நிச்சயம் நடக்கும். அலைச்சல் அங்கே உயர்வு உண்டாகிறது. அதனால் இன்னும் பொதுவாக சொல்லலான்னா, இந்த குரு சேர்க்கை சூரியன் சார்ந்த செவ்வாய் சரி எல்லார்கிட்டையும் கத்தி இருக்கீங்க. அடுத்த நொடி எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் எதிர்பார்ப்புக்கு போட்டி உங்களுக்கு கொடுத்த இடையூறுகள் எல்லாம் விலகி ஓட போகுது. பணியாளர்கிட்ட ஒட்டு மொத்தம் கிடைக்கும். கம்ப்யூட்டர், ஷேர் மாற்றி, கமிஷன், ஏஜென்ட்ஸ் எல்லாம், ஏற்றுமதி இறக்குமதி, வட்டர் குளூர் உணவாக, ஆட்லை, பினிஷிங், எலக்ட்ரிக்கல், அலைபேசி, நவீன சாதனம், இது போன்ற தொழில்கள் பல மடங்கு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து பொறுத்த வரைக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆணோ பெண்ணோ இல்லை, கை கட்டி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி, பணி சுமை ஏற்பட்ட மதிப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சமையல் கிடைக்கும். சிலருக்கு பார்க்கக்கூடிய வேலை விட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க. சம்பளம் தேவை, வேலை, அதிகாரி ஆதரவு உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பூர்த்தி அடையும். உங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவு அதிகமாக, கணவன் மனைவி இணக்கம் உண்டாகும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பெண்கள் அந்த இயக்கம் தீரும். பெண் போல் சேரும். அதிகமாக கல்விகளை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு கலக்கத்த யோகம் காலம் அமையும். பொது தேர்வு, போட்டி, எதிர்பார்த்த மதிப்பு எல்லாம் அடைய விரும்புவீங்க. கல்லூரி விரும்பிய பாடம் விரும்புவீங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் பதவி எல்லாம் சரியாக சஞ்சலம் நிகழப் போகுது. எல்லாம் உங்களுக்காக எல்லாம் நடக்க போகுது. இந்த துளராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொன்னான நாளாக அமையப் போகுது.